கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சங்கீதம் 46ல் 1, 2, 3 வசனத்தை நீங்கள் படிச்சிங்கனாக்கி அதில் இந்த முதலாவது வசனம் ரொம்ப முக்கியமானது. நம்ம எப்பவும் படிக்கும் பொழுது முதலாவது வசனத்தை அந்த ஃபுல்லாக படிங்க. நீங்கள் அந்த 46வது அதிகாரத்தில் இந்த கோரான் புத்திரர் எழுதுனாங்கன்னு சொல்லி தான் நம்ம இருக்குது. அந்த சங்கீத பாடல்கள் அவங்க பாடுறதுக்கு தானே நல்ல தேர்ச்சி பெற்றவங்களாக இருந்தாங்க. இந்த வாசிக்கிறதுல பாடல் பாடுறதில்ல அவங்க ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்லுறதை பார்க்கும். அப்போ எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பு தேவை நமக்கு அப்படிங்கிறத அவங்க அறிஞ்சவங்களாம் அந்த இடத்துல நீங்கள் அந்த ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அதுதான் ஒரு பாதுகாப்பை பற்றி தான் ஆண்டவர் சொல்கிறத எழுதி வச்சுருக்காங்க. அவங்க நம்ம பார்க்கலாம். முதலாவது வசனத்தை பார்த்திங்கன்னா தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணைமானவர் அப்படின்னு சொல்லி அந்த இதை படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா எல்லா விதமான பாதுகாப்பும் அதில் அடங்கிடுது. அது 2, 3க்குலாம் அது அந்த வசனத்தில் இந்த முதலாவது வசனத்தை நம்ம கடைபிடிக்கும் போது இந்த 2, 3 எல்லாம் ஆண்டவர் நடத்துகிறத இங்கே பெரிய காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு இந்த உலக பாதுகாப்புலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பாதுகாப்பு எதுவும் நிலையற்றதாக இருக்குது. நம்ம பாதுகாப்பு யாரையும் நம்பி போகிறது கூட இன்றைக்கி பயமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் வாழும் பொழுது ஆண்டோடைய பாதுகாப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த காரியத்தை இந்த வசனத்தில் நிறைய நம்ம தியானிக்க போகிறோம். தியானிக்கும் பொழுதே நம்மளோட கூட ஆண்டவர் பாதுகாப்பை தருவார்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு ஜெயிப்போம். ஆண்டவர் நமக்கு அதை செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, எனக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. பாதுகாப்பற்ற உலகத்திலே வாழும் பொழுது எங்களுக்கு பாதுகாப்பை தந்து வழிநடத்துகிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கீங்க. ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பதே ஆண்டவரே சத்துரு கண்டுகொள்ளத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும் சுவாமி. யோகுவை ஆண்டவரே வேலி அடைத்து காத்திருக்கிறதை சொன்னானே, அதுபோல் தகப்பனே நீங்கள் எங்களோடு கூட இருப்பதை கண்டுகொண்டு ஆண்டவரே எங்களை தொடுகிறோம், உங்கள் கண்மணியை தொடுகிறான்னு சொன்ன வேத வசனத்தின்படி எங்களுக்கு பெரிய பாதுகாப்பை தந்து எங்களை வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எங்களை முற்றிலுமாய் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பாதுகாப்பை தந்து எங்களை வழிநடத்தும். எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை உங்களை நோக்கி பார்க்கிற ஒரு பிள்ளைக்கும் ஆண்டவரே தகப்பனே பாதுகாப்பு இல்லாதபடி விழுந்து விடாதபடி பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்துமா ஜெபிக்கிறேன். உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி, நீங்கள் அற்புதமாக எங்களை நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் வசனத்தை படிக்கும்போதும் எங்களுக்கு நீங்கள் ஆண்டவரை கற்றுத்தர வேணுமா ஜெபிக்கிறோம். கற்றுத்தர ஆவியானவர் எங்களோடு கூட பேச வேணுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்து வண்ணத்தை கொடுத்தா நன்றி செலுத்துகிறேன். துதிகரமாய் மேலே நமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி ஆண்டவர் வசனத்துக்கு வழுவாமல் காத்த சுத்த கிருபை, வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தங்கும் கிருபை, நல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை, கிருபை என்னை தாங்கிடுதே
கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகா கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாம் கிருபை தாங்கினதே. கிருபை என்னை தாங்கிடுதே. கிருபை என்னை நடத்திடுதே. கிருபை என்னை தாங்கிடுதே. கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகா கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகா கிருபை தாங்கினதே. கிருபை என்னை தாங்கிடுதே. கிருபை என்னை நடத்திடுதே. கிருபை என்னை தாங்கிடுதே. கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. நல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை. தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. நல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை. தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. இன்றைக்கி நம்ம சங்கீதம் 46 1 2 3 வசனத்தையும் தான் தியானிக்க போகிறோம். நிறைய கருத்துக்கள் இருக்குது. முதலாவது வசனத்தில் இருக்கிற அத்தனை காரியங்கள் நம்ம கடைபிடிக்கும் பொழுது இந்த 2 3 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதை படிக்கும் பொழுது அந்த வசனத்துக்குரிய கருத்துக்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால் முதலாவது வசனத்தை நம்ம படிப்போம். வேலும் தேவன் நமக்கு அடைக்கலமும் வேலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர் அப்படிங்கிற வசனத்தை படிச்சுட்டு 2 3 நீங்கள் மனப்பாடமாக படிக்கலாம். என்ன ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரில் சாய்ந்து போனாலும் 2வது வசனம். 3வது வசனம் அது ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் அதுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கோம். அப்போ ஏன் அந்த பயப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன?
நாம் வந்து பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக சொல்ல முடியாது. ஏன்னா பயம் வந்து இந்த நாட்களில் நிறைய வந்து நமக்கு நம்மளை வந்து தாக்குறத நம்ம பார்க்கோம். அந்த நேரத்தில் அவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் ஏன் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, முதலாவது வசனத்தில் இருக்கிற காரியங்கள் நம்ம கற்றுக்கிட்டு கொண்டோம்னா மற்ற நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். நம்ம 2, 3 அந்த 3 வசனத்தையும் தான் நம்ம தியானிக்க போகிறோம். அந்த 2 வசனத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கி பூமி நிலைமையை மாறினாலும் சரி, அந்த மலைகள் சமுத்திரத்தில் விழுந்தாலும் சரி, நாங்கள் அது சாய்ந்து போனாலும் சரி, எந்த எந்த காரியம், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியத்தை தான் அந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போது நம்ம வந்து எழுதி வச்சிருக்கிறது, நம்ம ஆண்டவர் நம்ம ஏன் இதை எழுதி தந்திருக்கிறாரு, ஏன் இதை வந்து பாடலாகவே நிறைய பாடலாம். அந்த மாதிரி பாடல் பாடுறவங்க நிறைய அந்த வசனத்தை அப்படியே படிப்பாங்க. தேவன் நமக்கு அடைக்கலும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர்னு சொல்லி பூமி நிலை மாறினாலும் எந்த மாற்றம் வந்தாலும் சரி, எந்த பெருக்கத்தில் என்ன பர்வதங்கள் அது இருந்தாலும் சரி, நம்ம பயப்படணும்னா நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா காரியத்தையும் அதில் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய காரியங்கள் நம்ம நிறைவேறணும், நம்ம ஆண்டவர் நமக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கி அதுக்கு முதலாவது வசனத்தை நம்ம கடைபிடிக்கணும். அதை கடைபிடிச்சிட்டு இந்த 2 வசனத்துக்கு நாம் என்ன செய்யலாம், பயப்படாமல் இருக்க முடியும். அந்த பயப்படாமல் இருக்குன்னு சொல்லி அவங்க எழுதி வச்சிருக்க காரியம் அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம இப்போ படிக்கிறோம், நம்ம வாசிக்கிறோம், அதை தியானிக்கிறோம். அப்போது நம்மளுக்கும் ஆண்டவர் வந்து அதை கற்றுத்தராரு. இப்படி இருந்தோம்னாக்கி இந்த மாதிரி காரியங்கள் என்ன செய்ய முடியும், இங்கே பயப்படாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கணும். அப்போ தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்காரு. முதல்ல வந்து அடைக்கலமாக இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சங்கீதம் 9:9 சங்கீதம் 14:6 பார்த்தீங்கன்னா சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார், அடைக்கலமானவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன் சிறுமைப்பட்டோம்னா, நம்ம வந்து உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம், நம்ம ஒரு ஞானம் இல்லை, நமக்கு ஒரு படிப்பு இல்லை, ஒரு பணத்துலேயோ மற்ற எல்லா காரியத்திலையும் நம்ம வந்து சிறுமைன்னா என்னது, எதுலையுமே வந்து நம்ம ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுத ஒரு இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்ட நிலையில் இருப்போம் பார்த்தீங்களா, அவங்க தான் சிறுமைப்பட்டவன்னு சொல்லுவாங்க. அப்போ சிறுமைப்பட்டவனுக்கு வந்து ஆண்டவர் என்ன செய்தாராம், அடைக்கலமாக இருக்காராம். அப்போ அவருடைய அடைக்கலம் நமக்கு இருக்கும்போது அந்த சிறுமைப்பட்டவனை நோக்கி ஆண்டவர் வரும் பொழுது அவர் வந்து என்ன செய்கிறாரு, அடைக்கலமாக இருக்கும் பொழுது நமக்கு அவர் இந்த காரியம் நான் கடைசியில் வாசிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பயப்படாமல் இருக்கலாம். அப்போ அடைக்கலம் யார் அடைக்கலமாக இருக்கணும், நம்ம ஆண்டவர் தான் நமக்கு அடைக்கலமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தியானிக்கணும். அடைக்கலங்கும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு, நமக்கு பாதுகாப்பு, ஒரு வெற்றியை தரக்கூடிய காரியம், ஒரு ஜெயத்தை தரக்கூடிய காரியங்கள்லாம் தான் நமக்கு ஒரு அடைக்கலமாக ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம்னு வைங்க, அந்த இடத்துல நமக்கு அடைக்கலமாக எத்தனை நாளைக்கு நம்ம அவங்க கூட இருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தியானிக்கணும். நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகும்பொழுது பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே தான் இருப்போம், எங்களுக்கு வந்து வேறு வழியே இல்லை, நீங்கள் எதாவது செய்யுங்கன்னு சொன்னோம்னாக்கி நம்ம எத்தனை நாளைக்கு வைப்பாங்க. அதாவது நிறையா அந்த கிராம சைடில் சொல்லுவாங்க, விருந்தும் மருந்தும் 3 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. 3 நாளைக்கு மேலே இருக்கும்பொழுதே ஒருத்தராக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்ன இப்படியே இருந்துகிட்ருக்கானே, என்ன போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் வந்துடும். அதனால் நம்ம போனோம்னாக்கி ஒரு வீட்டுக்கு போனோம்னா ஒரு நாளைக்கு இருக்கலாம், இல்லாட்டா போனோம்னா திருப்பி ஸ்பீடாக வந்துடணும் அப்படிங்கிற நோக்கத்தை வச்சு நிறைய பேர்லாம் அந்த மாதிரி செய்வாங்க. அந்த மாதிரி காரியம் இருக்கும்போது அடைக்கலங்கும்போது இவரை விட்டு எங்கேயுமே நம்ம போகவே முடியாது, இவர் தான் எனக்கு எல்லாம், இவர் தான் எல்லாம் ஜெயம் தரவர், இவர் தான் வெற்றி தரக்கூடிய, இவர்கிட்ட தான் நான் இருப்பேன் அப்படிங்கக்கூடிய காரியத்தை தான் இங்கே சொல்கிறாரு. சிறுமைப்பட்டவன் அந்த மாதிரி எல்லாரும் தள்ளப்பட்ட நிலையில் இருக்கும்பொழுது நீங்கள் தான் எனக்கு அடைக்கலமாக இருக்கணும் ஆண்டவரே, வேறு எந்த அடைக்கலத்துக்கும் நாங்கள் போக மாட்டோம்னு சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் வந்து நிச்சயமற்ற நிலையில் கொடிய துன்பம் அதெல்லாம் வரும் பார்த்தீங்களா, துன்பம் நமக்கு இந்த திறமையை நான் சொன்னது மாதிரி தான், இந்த திறமை இல்லாத மாதிரி இருக்கும் பொழுது அவருடைய சட்டையில் நம்ம புகிறதுக்கு அவர் வந்து நமக்கு அடைக்கலம் தரதுக்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அதனால் வல்லமை எதெல்லாம் வந்து ஆண்டுகிட்ட வந்து நம்ம பற்றுக்கொண்டு அடைக்கலத்துக்குள்ள நம்ம வரும் பொழுது அதுதான் அந்த இடத்துல கடைசியில் சொல்கிறது, நாம் பயப்படாமல் இருக்க முடியும் வாழ்க்கையில். இப்போ இந்த நாட்களில் வெளியே போனோம்னாக்கி எங்கே போனாலும் பயத்திலே நம்ம போக வேண்டிய இருக்குது. பயந்துட்டே வண்டி ஓட்டு போகிறாங்கனாக்கி ஐயோ வண்டியில் போயிட்டு எப்படி வருவாங்களோ, நம்ம எப்படி போயிட்டு வருவோமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அந்த நாட்களில் நம்ம நீங்கள் நிறைய பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் பாதுகாப்பு நம்முடைய ஆண்டவர் தான் இருக்கணும். நம்ம வண்டியில் போகிறாங்க, நடந்து போகிறவங்கள பாருங்கள். நான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கும்போது பார்த்தேன், ஒரு வயசானவர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப பேசவும் இல்லை, அப்படியே வழியில் அப்படியே இருந்தார். இருந்தோடனே என்ன ஐயா, அந்த பையன் வந்து ஒரு பையன் அவங்க விட்டு போயிட்டு இருந்தான். இப்போ இவர் உட்காந்துட்டே இருக்காரு, ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்காரு, நீங்கள் போகலீங்களா ஐயா அப்படின்னு நானாக பேச்சு கொடுத்து பேசணுன்னே, அம்மா நான் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணி ஒரு வாரம் ஆகுது, சும்மா பார்க்க டாக்டரை வந்து நான் கிளம்பணும், வண்டி வந்து வரணும், டாக்ஸிக்கு பையன் ஃபோன் பண்ணியிருக்கான், வந்தோடனே நான் போவேம்மா அப்படின்னு சொன்னோடனே அவரே சொல்ல புறப்பட்டார். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பால் வியாபாரம் பண்ணேன், அந்த வியாபாரத்துக்கு போகும்போது நான் வந்து எனக்கு வயசு 75 வயசுக்கு மேலே ஆச்சுது.
80 தொட போகுது. நான் வந்து எந்த இடத்துலையுமே வண்டியில் போகிறதே கிடையாது. நான் எல்லா பக்கமே பால் ஊற்றுறதுக்கு அதுக்கெல்லாம் போவேன். மாட்டில் பால் கறந்து கொடுக்கறதுக்கு 2 3 வீட்டுக்கு போவேன். 4 மணிக்கெல்லாம் இருந்துச்சு நான் பாட்டு சுற்றிட்டே இருப்பேன். ஒரு நாள் கூட நான் வந்து கீழே விழுந்ததோ, நான் வந்து எந்த அடிப்பட்டேன், நான் அந்த எனக்கு நோய் வந்ததுன்னு சொல்லி எனக்கு இந்த நாள் வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நான் இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கி நான் நடந்து ஒரு ஒரு காலையில் போயிட்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கி ஞாயிற்றுக்கிழமை கூட்டமே இருக்காது. நான் வந்து சொன்னேன், அவங்க நீங்கள் எப்போனாலும் காசு தாங்க, அதனால பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இருப்போம் ஐயா, லீவு, நீங்கள் வந்து அப்போ காசு வாங்கிட்டு போயிடுங்க, நீங்கள் வர நேரத்தில் நாங்கள் இருக்க மாட்டோங்க, நீங்கள் மத்தியான நேரம் வர்றீங்க, நாங்கள் வேலைக்கு போயிட்டோம்னா சாயந்தரம் தான் வருவோம், நீங்கள் இதுக்காண்டி மெனக்கட்டு வரணுமான்னு சொன்னாங்க அந்த அம்மா. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு பையன்கிட்ட சொல்லிட்டு சரி நான் பணத்தை மட்டும் வாங்கிட்டு இருந்தேன்ப்பா அப்படின்னு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பைக்கில் வந்து அப்படியே ஒரு தள்ளுனா கீழே விழுந்துட்டேன். காலில் எலும்பு உடஞ்சி போச்சு. குறுக்கும் எனக்கு நடக்கவே முடியலை. அந்த இடத்துல அப்படியே சத்தம் போட்டு அப்படியே விழுந்துட்டேன். பால் கறணுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்கெல்லாம் கூப்பிட்டு வண்டியெல்லாம் நிறுத்தி என்ன பிரயோஜனம், ஒன்றும் இல்லைங்க. அதெல்லாம் ஆஸ்பத்திரி கொண்டு வந்தால் ஆப்ரேஷன் பண்ணாங்க. இப்போ 1 வாரம் ஆச்சு ஆப்ரேஷன் பண்ணி. எனக்கு எதுவுமே ஒன்றுமே முடியலை. இனிமேல் நான் அந்த பால் வியாபாரம்லாம் பார்ப்பேனா என்னன்னு சொல்லி அவர் அழுதார். நான் சொன்னேன், அதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி, அதுக்கு மேலே நீங்கள் இவ்வளோ பலனாக இருந்துருக்கோங்க, இன்னும் நல்லா பலனாக இருப்பீங்க அப்படின்னா பால் ஊற்றின அந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நிறைய ஊற்றுவேன். அவங்களாம் வந்து என்ன அன்பாக விசாரிச்சுட்டு போகிறாங்க, நீங்கள் வந்துருங்க ஐயா, வந்துடுவீங்க அப்படின்ட்டு. எனக்கா எந்திரிக்கவே முடியலம்மா. எனக்கு எந்திரிக்கணும்னா எனக்கு எப்படி திரும்பணும் அப்படிங்கும்போது ரொம்ப வலியாக எடுக்குது. எப்படி நம்ம எந்திரிச்சு நம்ம போக போகிறோம் அப்படின்னு அந்த நம்பிக்கை இழந்துதாங்க. நீங்கள் இவ்வளோ வயசுலேயும் இன்னும் வயசுலேயும் நீங்கள் நிறைய பிள்ளைங்களுக்கு செஞ்சுருக்கீங்களா, நீங்கள் ஆசிரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பேலன் கிடைக்கனாக்கி ஆண்டவருடைய வசனத்தை நம்ம வார்த்தைகளை சொல்லும்போது உங்களுக்கு பேலன் கிடைக்குது. அப்போ அந்த வயசான காலத்தில் பாருங்கள், அவர் நல்ல பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மனுஷனாக தான் இருக்கார். அவனை போய் பாருங்கள், சும்மா நடந்து போன மனுஷனை போய் தள்ளி விட்டான். அப்போ அந்த பாதுகாப்பு உலகத்தில் ஆமாங்க, இன்னைக்கு பாதுகாப்பே இல்லைம்மா. வண்டி ஓட்டுறவங்க எப்படியோ அவங்க பாட்டுக்கு போகிறான், எப்படியோ போகிறான், நம்ம நடந்து போகிறவன்னு தள்ளி விட்டான் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி அவர் அழுதார். அப்போது நம்ம நடந்து போகும்போது கூட சிலர் சொல்லுவாங்க, வண்டியில் போய் அவ்வளோ ஸ்பீடாக விழுந்துட்டு வந்துட்டான், நடந்து போயிருந்தால் பிரச்சனை இல்லை, காரில் போயிருந்தால் பிரச்சனை இல்லைங்க, அதுலேயும் கூட பாதுகாப்பு இல்லை, ஆண்டோடைய பாதுகாப்பு இல்லைனாக்கி எல்லா இடத்துலையுமே பாதுகாப்பு அற்ற நிலையில தான் நம்ம இருக்கோம். அதனால ஆண்டோடைய பாதுகாப்பு நமக்கு ஒவ்வொரு நாளும் போகணும். நான் உங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரி இருக்கலாம், இல்லாட்டா ஒரு ஆலோசனை மாதிரி இருக்கலாம், இல்லாட்டா வேத வசனத்தின் மூலமாக சொல்கிறதாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு நான் ஆலோசனை சொல்கிறேன். ஆண்டவர்கிட்ட எப்பொழுதும் நீங்கள் வெளியே போகும்பொழுது, வேலைக்கு போனாலும் சரி, வெளியே போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, வெளியே காலையில் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது எந்த வேலை செய்யும் பொழுதும் சரி, ஜெபத்தோடு கூட நீங்கள் அந்த நாட்களை தொடங்க. ஆண்டோடைய கரத்தில் நீங்கள் அர்ப்பணிச்சுட்டு ஜெபிச்சுட்டு அப்புறம் வந்து நீங்கள் எந்த வேலைனாலும் போங்க. அப்போ வந்து ஆண்டோடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும். அந்த இதை வந்து நீங்கள் டெய்லியும் கடைபிடிங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே ஜெபிச்சு ஆண்டவரே இந்த நாட்களை வந்து நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் நான் வேலைக்கு போகலாம், இல்லாட்டா நான் வீட்டில் வேலை பார்க்க போகிறேன், இல்லாட்டா ஏதாவது வெளியே வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கி நீங்கள் ஜெபத்தோடு கூட அந்த நாட்களை நீங்கள் கடந்து போங்க. அதனுடைய பாதுகாப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் அந்த அடைக்கலத்தை நம்ம படிக்கும். அவர் வந்து பலன் தரக்கூடியவர். பலன் ஏன் தர்றாருனாக்கி இந்த பலன் அதாவது ஆண்டவருடைய அடைக்கலமும் இருக்குது, அந்த பலனும் இருக்குது. அந்த பலனையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய அந்த எதிராளியான அந்த பிசாசனம் தான் எல்லாத்தையும் செய்கிறான் பார்த்தீங்களா. அந்த பிசாசனுடைய வல்லமையை வெல்லதுக்கு ஆண்டவருடைய வசனம் அடைக்கலத்தில் நம்ம இருக்கணுங்கிறத முதலாவது நீங்கள் ஆண்டவர் கொடுக்குற அடைக்கலத்தில் நீங்கள் இருக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும். அதுதான் இந்த முதலாவது இந்த அடைக்கலத்தை பற்றி சொல்கிறாரு. அடுத்தது பேலன்னால என்னது, பேலன் கிடைக்கணும்னாக்கி ஆண்டோடைய பேலன் நமக்கு வேணும். அடுத்தது ஆண்டோடைய பேலன் இல்லைனாக்கி நம்முடைய பேலன் இல்லாத ஓடவே முடியாது. ஏன்னா பேலன் வந்து ஆண்டோடைய பேலன்னால தான் மோசெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அவர் ஆண்டவரோட கூட பேசுகிற ஒரு மனுஷன் அப்படிங்கிறதுனால அவர் கண்ணு அப்படி சரீரம் எல்லாமே ஒன்றும் சோர்ந்து போய் நமக்குலாம் வயசாகிடுச்சுனாக்கி ஒரு சோர்வு வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதுவுமே வரல. அவர் மறிக்கிற வரைக்கும் கண்ணு எதுவுமே இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ ஆண்டவருடைய பேலன் நமக்கு வேணும். அவருடைய பேலன் வேணுனாக்கி ஏசாயா 2வது பார்த்தீங்கன்னாக்கி ஏசாயா 40:31 வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்க புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து விரிந்து போவாங்கன்னு சொல்லி நம்ம படிக்கும். அப்போ அந்த காரியத்தை அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது இந்த பேலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு வருது நிறைய சோர்வுகள் வருது, பலவீனம் வருது, சோதனை, துன்பம், அப்படி நிறைய காரியங்கள்லாம் நமக்கு என்ன இந்த பேலனே கிடைக்காது போல்க நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி இந்த கழுகு பார்த்துருப்பீங்க. ஆகாயத்தில் பறக்கிற கழுகு வந்து அவர் எத்தனை பிரச்சனைகளை தாண்டி அவருக்கு போகுமாமா. அப்போ அவ்வளோ பலனை தருகிற ஆண்டவர் அந்த கழுகுக்கே அவ்வளோ பலன் தந்திருந்தா
இந்த கழுகுகளை போல் நீங்கள் செட்டைகளை வச்சு நீங்கள் பறப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கும் பார்த்தீங்களா. அந்த வசனத்தில் நீங்கள் ஆண்டவர் வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நம்ம எழுதின வசனங்களெல்லாம் நீங்கள் மனப்பாடம் செஞ்சு நீங்கள் படிக்கணும். படிக்கும் பொழுது நீங்கள் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதனால நீங்கள் வசனம் நிறைய தெரிஞ்சிருந்தா கூட அதை மனப்பாடமாக செஞ்சு நீங்கள் படிக்கணும். காத்திருக்கிறவர்கள் புது நடந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். போகவே மாட்டாங்கங்க. அப்போ நடந்தால் நமக்கு சோர்வு வருது, நம்ம ஓடினா நமக்கு இளைப்படுவோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கி இங்கே என்ன செய்யறாரு, கழுகை ஆண்டவர் காட்டுறாரு. கழுகுக்கே இவ்வளோ பலன், அது பலனோட இருக்குன்னாக்கி நமக்கு அதை விட நம்ம விசேஷத்தவங்களாக நம்மளை படைச்சிருக்காரு. அப்போ நமக்கு அந்த காரியத்தை நம்ம செய்வார். அப்படிங்கிறதுல நம்ம பொறுமையோட காத்திருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பாருங்கள், இந்த கழுகுலாம் பார்த்தீங்கன்னாக்கி அது ஒரு பறவை தானே. அது எப்படி நம்ம ஆண்டவர் நம்ம எப்படி நடத்துவார், எப்படி அந்த கவலையெல்லாம் கிடையாது. என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி அது மேலே பறந்து போய் ஆகாயத்தில் பறக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நிறைய காரியங்கள் நமக்கு பிசாசனம் கொண்டு சோதனை வேதனை பலவீனெல்லாம் கொண்டு வரும் பொழுது இந்த கழுகுக்கு எவ்வளோ பலன் கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம கழுகுகளை போல் நம்ம போகணுங்கிறது தான் அந்த கழுகு காட்டுறது. நிறையா நமக்கு உதாரணத்தை காட்டி சொல்லும் பொழுது நமக்கு தெரியுங்கிறதுனால நிறைய பறவைகளை நிறைய மிருகங்கள்லாம் ஆண்டவர் காட்டுறதை நம்ம பார்க்கும். அப்போ அனைத்து நன்மைகளையும் நமக்கு தரதுக்கு அவர் வாக்கு கொடுக்காரு. நான் என்ன செய்வேன், கழுகுகளை போல செட்டை விரிச்சு நீங்கள் பறப்பீங்க, உங்களுக்கு நான் துணை, நான் உங்களுக்கு என்ன செய்வேன், பலன் தருவேன் அப்படிங்காரு. அப்புறம் செட்டை இந்த கழுகை பற்றி நிறைய படித்தவங்களுக்கு சொல்கிறாங்க, அந்த கழுகுக்கெல்லாம் அந்த செட்டைகள்லாம் விழுந்து திருப்பி அது முளைக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த கழுகுக்கு கழுகுக்கும் காகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. காகம் பாருங்கள் அந்த அளவுக்கு அது பறக்கவும் செய்யாது, அதுக்கு அதை அவ்வளோ பலனும் இல்லை. அதனால கழுகை சொல்லியிருக்காரு ஆண்டவர். கழுகு அவ்வளோ உயரத்தில் பறக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்காரு. அதனால அவருடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். அதை நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அப்போ இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நீ எழுதி வச்சிருக்க இதை வாசிங்க. மூணாவது ஆபத்து காலத்தில் என்னன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போ ஆபத்துங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆபத்து காலத்தில் யாரை நோக்கி கூப்பிடுவோம், நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு பூச்சி வருது, இல்லாட்டா ஒரு நாய் நம்மளை துரத்துதுன்னு வைங்க. அந்த நேரத்தில் நம்ம யாரை கூப்பிடுவோம், யாராவது காப்பாற்றுங்கன்னு சொன்னோம்னா அவங்களும் வரமாட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கி ஆபத்துங்கும்போது எல்லாரும் என்ன செய்வாங்க, விலகி ஓடுவாங்க. ஆனால் மனுஷனுடைய சுபாவம் அதுதான். ஆனால் ஆண்டவர் மாத்திரம் தான் நமக்கு அந்த ஆபத்து நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்காது. அதனால் 107வது சங்கீதத்தில் 6வது வசனத்தில் தம் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் அப்படின்னா கூப்பிட்டாங்க. அவங்க கூப்பிட்டாங்க. அது மாதிரி நம்மளும் கூப்பிடணும் அப்படிங்கிறத அந்த சங்கீதத்தில் நீங்கள் படிக்கலாம். அப்போது ஆண்டவருடைய வசனம்லாம் என்ன சொல்லுதுன்னாக்கி அவரை நோக்கி கூப்பிடணும், அவர்கிட்ட தான் எல்லாம் கேட்கணும், அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் சொல்லித்தரதை நம்ம பார்க்கணும். அப்போ ஆபத்து அப்படிங்கும்போது மனுஷன் எவருமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம இருந்தோம்னாக்கி விசுவாசத்தோட ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஏன்னா அவருடைய பிள்ளையை நம்மளை தான் நோக்கி கூப்பிடணும். இப்போ நம்ம தகப்பன் நம்ம பிள்ளைகள் சின்ன குழந்தைகளாக இருக்க பிள்ளைங்கள்லாம் என்ன செய்வாங்க, அம்மா அப்பாட்ட தான் எல்லாரும் கேட்பாங்க. யார்கிட்ட போய் தூரத்தில் இருக்க யாரும் தூரத்தில் இருப்பாங்க, ஒரு தெரிஞ்சவங்க இருக்காங்க, இல்லாட்டா சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அவங்ககிட்ட போய் ஏதோ சாப்பாடு கொடு, இதை எதை கொடுன்னு சொல்லி உரிமையோட பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது யாருமே கேட்க மாட்டாங்க. தகப்பனையும் தாயும் நோக்கி தான் கூப்பிடுவாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்தாருன்னா தகப்பனும் தாயுமா நமக்கு இருக்கிறத உணர்த்துவதற்காகவே இந்த இடத்துல சொல்றாரு. இந்த மனுஷன் எல்லாம் கைவிட்டுருவான். நமக்கு நோய் வந்தாலும் சரி, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நோயே பார்த்தீங்கன்னா டாக்டரால் குணமாக பார்க்க முடியாது, அப்படி கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம். இல்லாட்டா நம்ம ஒரு பண விஷயத்தில் நம்ம கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம். எந்த விதத்துலலாம் ஆண்டவன் மனுஷனால் முடியாது அப்படின்னு சொல்லி அவன் நம்மளை கைவிட போது ஆண்டவருடைய பிள்ளைக்கு அவர் அந்த இடத்துல உதவி செய்கிறதுக்காகவே அதை அனுமதிக்கும் பொழுது நாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மளை என்ன செய்கிறாரு, அந்த நம்ம பிள்ளை நம்மளை நோக்கி வர்றா, அவளுக்கு எந்த ஆதரவும் இல்லாத பொழுது நம்மளை நோக்கி வரும் பொழுது நம்ம ஒரு நாள் அவரை கைவிடக்கூடாது, அவளை நம்ம என்ன செய்யணும், தூக்கி விடணும். என் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத
இன்னும் அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கி அவர்கிட்ட இன்னும் அதிகமாக கிட்டி சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் ஆண்டவர் அந்த காரியத்தில் நம்ம வந்து ஆபத்து வரும்பொழுது அவர் நோக்கி கூப்பிடணுங்கிறதுக்காண்டியே இந்த இடத்துல பாருங்கள், ஆபத்து காலத்தில் என்னைக்கு கூப்பிடு, என்ன நோக்கி கூப்பிடும்போது தான் நீ அந்த அந்த காரியத்தில் நீ வெற்றியை சுதந்திரிக்க முடியும். சத்துரு எதை கொண்டு வந்தாலும் சரி, என் பிள்ளைக்கு எதிராக என் அனுமதி இல்லாமல் உன்னை தொடவே முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல இருக்கும் பொழுது நாம் வந்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவருடைய வசனத்தை நோக்கி, ஆண்டவருடைய பிரசனத்தை நோக்கி நம்ம போகும்பொழுது தான் ஆண்டவர் நம்மளை பெரிய காரியங்கள் நமக்கு செய்வார். இது ஒரு பாடல் நம்ம பாடும்பொழுது பார்த்திங்கன்னா நிறையா அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பாடல்கள்லாம் நிறைய எழுதி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா, இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. அவன் ஜீவன் தந்து நமக்காக நம்மளை மீட்பதற்காகவே நீ இன்னும் கிட்டவா, இன்னும் என்னோட நெருங்கிச்சு, என்னோட கூட நீ ஐக்கியமாக இரு, என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுற சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அந்த இடத்துல நம்ம ஆபத்து நேரத்தில் எந்த ஆபத்து நேரம் வந்தாலும் சரி ஆண்டவர் நோக்கி கூப்பிடுற பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம அவரை கிட்டி சேரும் பொழுது நமக்கு அவர் ஜீவன் தந்து நம்மளுக்காக அவர் ஜீவனே தந்து அவருடைய ரத்தத்தினால் கழுவி அவருடைய சொந்த பிள்ளையாக நம்மளை வச்சிருக்கேன்னா நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உலக மனுஷன் கைவிடலாம், அதனால் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடாதபடி நம்மளை வெட்கப்படுத்தாதபடி பாதுகாக்கிற ஒரு நல்ல தகப்பனுடைய பிள்ளையாக நம்ம வாழ்கிறதுக்கு இந்த நாட்களை அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போம். ஆபத்து நேரத்தில் எந்த இடத்துலையும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடுற பிள்ளைங்களாக இருக்கிறதுக்கு இந்த இடத்துல நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நாலாவது அனுகூலமான அந்த துணைமானவர்னு சொல்லியிருக்காருல, அனுகூலங்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கி நமக்கு ஒரு நல்ல காரியங்கள் செய்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை நம்ம பிழைக்கிறதுக்கு ஒரு காரியங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வாசிக்கிறோம். அப்போ நமக்கு அனுகூலமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கும் பொழுது சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். 119 சங்கீதத்தில் 17வது வசனம். கலாத்தியர் 2:20 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி பவுல் எழுதின காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் பாருங்க, நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறனோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை என்று விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட அவர் வந்து எப்படி அறிக்கை செய்தார் பாருங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் அவர் உயிர்த்தெழுந்த தேவன் என்னோட கூட இருக்கிறதுனால நான் பிழைச்சிருக்கேன். அந்த பிழைப்பிலே நாங்கள் அனுகூலமாக இருக்கிறதுனால எனக்கு கிடைக்கிற காரியங்கள் என்ன கிடைக்குன்னு பாருங்க. கிறிஸ்துவனுடைய சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன்னு சொல்றாரு. அறையப்பட்டிருக்கேன், அவருடைய உயிர்த்தெழுதலில் நான் பிழைத்திருக்கிறேன். அவர் உயிர்த்தெழுந்ததுனால நான் பிழைச்சிருக்கேன். இந்த காரியத்தை பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட பேசுகிறார். அவர் வந்து நம்மளோட பேசி நம்முடைய ஆண்டவருடைய அவருடைய குமாரன் தான் உறுதியான நம்பிக்கை, நமக்கு அன்பு பக்தி எல்லாம் வச்சிருக்காரு அப்படிங்கிற விசுவாசத்தில் நம்ம பிழைச்சிருக்கேன், ஆவியினால தான் நான் பிழைச்சிருக்கேங்காரு. அப்போ ஆவியானவர் நம்மளை எப்படி நடத்துகிறாரோ அந்த காரியங்களில் நான் பிழைச்சிருக்கேன். இந்த காரியங்கள்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை. உலகத்தில் எத்தனையோ படிப்பு நிறைய படித்தவர் அவர் எழுத பாருங்கள், சிலுவையிலை பற்றிய உபதேசம் தான் எனக்கு பெரிய உபதேசம்னு சொல்கிறாரு. அப்போ நமக்கு என்ன தெரியணும்னா ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம், அவருடைய சிலுவை மரணம். நான் நிறைய சொல்லுறது தான் வசனத்தின் மூலமாக ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை நம்ம தெரியாமல் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யவே முடியாது. அதனால் இவர் சிலுவையில் அறையப்பட்டேன், இப்பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலினால் அவளோடு நான் பிழைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்கிறது. சிலுவையில் அறையப்பட்டோம்னா அவரோட கூட நம்ம அரைஞ்சலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவர் செஞ்ச காரியங்களை நம்ம
கடைபிடிச்சு அவர் சொல்கிற காரியத்துக்கு கீழ்ப்படியும் பொழுதே சிலுவையில் நாம் நினச்சிக்கணும், அர்ப்பணிக்கணும். அவருடைய வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அவருடைய வார்த்தைக்கு நம்ம எப்பொழுதும் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படுதலில் உள்ள பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது நம்ம ஆபத்து காலம் வரும்போது அனுகூலத்தை செஞ்சு நம்ம பிழைக்க செஞ்சு நம்மளை நடத்துகிற தகப்பனாக இருக்காருன்னு சொல்லி அவர் வந்து பவுல்லாம் நிறைய வாழ்க்கையில் அனுபவிச்சதுனால தான் எழுதியிருக்காரு. அந்த வசனங்கள் மூலமாக நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த உலகத்தில் நம்ம பிழைக்கிறது, நமக்கு அனுகூலமாக கிடைக்கிற காரியங்கள் எல்லாமே வந்து சிலுவை மரணத்தின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கி. அதனால் நீங்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை நோக்கி பார்க்குற பிள்ளைங்களாக இருக்கணும். எந்த இடத்துலையும் பாருங்கள் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கணும்னாக்கி அவர் தான் எல்லாம் செய்யணும்னு சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது தான் அவர் செய்வார். நம்ம வந்து நம்ம விருப்பப்படி செஞ்சுட்டு ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே நீங்கள் எதாவது செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது அவர் வந்து நீதியுள்ள நியாயாதிபதி. அப்போது நம்ம என்ன கரெக்டாக செஞ்சுட்டே வரும் பொழுது தான் நமக்கு செய்ய முடியும். இப்போ மோசே எடுத்துக்கிட்டிங்கனாக்கி அவர் கீழ்ப்படிஞ்சு எல்லாத்தையும் நடந்தார். ஆனால் அவர் வந்து பேசுன்னு சொல்லும்போது அடித்தார். அதனால் அந்த தவறை பண்ணதுனால அவரை வந்து பாருங்கள் அவர் தண்டனைக்குள்ளே போனார். அவர் வந்து மரித்தார், ஆண்டவர் அடக்கம் பண்ணாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனால் பாருங்கள், தவறை செய்யாமல் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களை வந்து நடத்தின மோசே கூட பாருங்கள், இந்த நேரத்தில் ஒரு கீழ்ப்படியாத ஒரு சின்ன காரியம் செஞ்சாலும் சரி ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்யும் பொழுது எத்தனை பெரிய காரியம் ஆண்டவருக்கு செஞ்ச மோசையே பாருங்கள், அவருக்கே வந்து ஒரு தண்டனை கிடைக்க தான் செய்யுது. அப்போ யாருனாலும் சரி ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அவர் வந்து நமக்கு ஏதோ சரி போனால் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம செய்ய முடியாது. மனுஷன் செய்கிற மாதிரி ஆண்டவர் செய்ய மாட்டார். அவர் வந்து நமக்கு உடன்படிக்கை தந்து அவருடைய ரத்தத்தினால் நம்மளை மீட்டெடுத்து ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை தந்து நம்மளை நடத்துறாரு. அப்போ பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிஞ்சு தான் நம்ம நடக்கணும். அப்படியே வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அதுக்கு மீறி போகும்பொழுது நமக்கு அதுக்கேற்ற பலனை, தண்டனைகள், பிரச்சனைகள் அதெல்லாம் வர்றதை நம்ம தாண்டி போகிறதுக்கு நிறையா காரியங்கள் நடக்குது. அதனால் அப்படி போகாதபடி நடத்த ஆண்டவர்கிட்ட ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இந்த நாட்களில் நம்ம ஜெயிப்போம். அவர் நமக்கு பாதுகாப்பை தருவார். அடுத்து கடைசியில் பாருங்கள், துணைமானவர் அப்படிங்கும்போது துணையினாலே பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர் துணையை கொடுத்தாரு. துணையை கொடுத்தது என்ன பண்ணார், ஆதியாமத்து தான் போகணும். துணை நல்லா தான் கொடுத்தாரு. ஆனால் என்ன செஞ்சிட்டா, தவறு பண்ண வச்சிட்டா. அதனால் துணை வந்து ஆண்டவர் தான் இருக்கணும். ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஏசாயா 41:11 13 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, இதோ உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெக்க எழுச்சி அடைவார்கள். என்னோட வழக்காடுகள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோட போரடிக்கிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணி மனசில் ஒன்றுமில்லாமல் இருப்பார்கள். உன் தேவனாய் கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் முன்னாடி வசனத்தை ஏன் படித்தேன்னு சொன்னோம்னாக்கி, அந்த வசனத்தில் இப்போ எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற காரியத்தெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறது, தேவனாய் கர்த்தராகிய நான் உனக்கு அது சொல்லிவிட்டு உன்னோட போராடுறவங்க எப்படி இருப்பாங்க, உன்னோட வழக்காடுறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து நம்ம ஆண்டவருடைய பிள்ளைக்கு வந்து ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கறத நம்ம பார்க்கோம். அதுக்காக தான் அந்த வசனத்தை நான் படித்தேன். நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்து 13வது வசனம் தான். உன் தேவனாய் கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வலதுகையை பிடிச்சு நம்மளை வந்து தாங்கி நடத்துகிற தேவன். ஒரு நாளும் நம்ம விலகி நம்ம கீழே விழும்பொழுது பேதுருவை தூக்கி விட்ட மாதிரி நம்மளெல்லாம் தூக்கி விடுத ஒரு நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்கிறதுனால நமக்கு முன்னாடி வர்ற காரியங்கள்லாம் பாருங்கள், எத்தனையோ பயப்படாதே அப்படின்லாம் சொல்லி ஆண்டவர் சொல்கிறத பார்க்கணும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் பாதுகாப்பற்றதை நான் முதல்ல சொன்னேன். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் துணை செய்கிறேன்னு சொல்கிறார். நான் உன்னை வலது கையை பிடிச்சி நான் என்ன சொன்னேன், பயப்படாதேங்காரு. பயப்படாதேன்னு சொல்லி எல்லாரும் சொல்ல முடியாது. எல்லோரும் நம்ம சொல்லுவோம் பயப்படாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு போயிடுவோம். ஆனால் அதுக்கு மேலே வேறு எதுவுமே செய்ய மாட்டோம். ஆனால் பயப்படாதேன்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்லிவிட்டு உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்கிறாரு. உனக்கு துணை நின்று உன்னை வந்து நான் கைவிடவே மாட்டேன், நடத்துவேன்னு சொல்கிறாரு. அப்படி வாக்கு கொடுக்குற ஒரு நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்கார். அதனால் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை தான் ஆண்டவருங்க சொல்லியிருக்காரு. சும்மா எல்லாருக்கும் இது ஆண்டவர் எழுதி வைக்கல. ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச பிள்ளைங்களுக்கு எழுதியிருக்காரு. தேவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்களுக்கு வந்து இந்த வசனத்தில் உள்ள வாக்கு தத்தங்கள்லாம் சொந்தமாகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். நம்ம உரிமையாக்கி கொள்ளலாம். ஏன்னா ஆண்டவர் வந்து வலது கையை பிடிச்சி நம்மளை தாங்குறாருன்னா, நம்மளை நடத்துகிறாருன்னா ரொம்ப ஒரு அதை விட பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது. அதனால் தேவன் நம்மோட இருக்காரு. நம்ம வந்து மனிதனுக்குலாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த உலக மனுஷனுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறத ஆண்டவருடைய பாதுகாப்பு. இந்த முதலாவது வசனத்தை நான் படித்தேன் பார்த்தீங்கன்னா 46 அந்த முதலாவது எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு அது பூரா நமக்கு இருந்துனாக்கி அந்த காரியங்களை நம்ம கரெக்டாக செயல்படுத்தினோம்னாக்கி மற்ற காரியங்கள் எல்லாமே
ஒன்றும் இல்லாமல் மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம், உலகத்துக்கு பயப்பட வேண்டாம், எல்லாத்துக்குமே வந்து ஆண்டுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்குது. அந்த பாதுகாப்பில் நம்ம இருக்கும் பொழுது எதுக்கும் பயப்படவும் வேண்டாம், எதுக்கும் நம்ம அஞ்சு ஐயோ நமக்கு என்ன நடக்கும்னு சொல்லி சில நேரத்தில் பார்த்திங்கன்னா பயம் வந்தது. ஏதோ ஒரு காரியங்கள் நடக்கும் பொழுது நமக்கு பயம் வந்து ஐயோ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு சொல்லி நம்ம பயப்படுறோம். பார்த்திங்களா, அந்த பயம் வந்து தேவையில்லை. நான் உன்னை வலது கையை பிடித்து நான் வந்து பயப்படான்னு சொல்லி வலது கையை பிடித்து உனக்கு நான் துணை நிற்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ வலது பக்கம் நம்மளோட கூட இருக்கிற ஒரு தேவன் இருக்காருன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து ஒரு 2 காரியத்தை நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி அதில் ஒரு காரியத்தை நீங்கள் படித்து அதை ஜெபிங்க. நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த சூழ்நிலையிலையும் அந்த சமாளிக்கிறதுக்கு கிருபை பலன் வந்து ஆண்டவர் தான் தர முடியும். ஏன்னா வந்து கிருபை வந்து இலவசமாக தர்றது, பலனும் ஆண்டவர் இலவசமாக நமக்கு தராரு. இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் நம்ம ஆண்டவர் நம்மளோட கூட துணை நிற்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஐயோ நம்ம பலனில் போகணும்னு நினச்சோம்னாக்கி நடக்கவே நடக்காது. இப்போ அவருடைய கிருபை பலன் இருக்கும் பொழுது நம்ம வந்து ஆண்டவர் நினச்சது அதை நமக்கு தராது. நம்ம கேட்கணும். நம்ம கேட்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள முடியும். 2வது பார்த்திங்கன்னா சோதனை சமயத்தில் நமக்கு சோதனை வருது. அந்த நேரத்தில் வந்து நமக்கு சமாதானமே இருக்காது. சமாதானம் தரதுக்கு யாருமே இருக்காது போது ஆண்டவர் வந்து அந்த சமாதானத்தை தர ஒரு ஊற்றா நமக்கு இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அவர் தான் நம்ம சோதனை நேரத்தில் நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது அவர் சமாதானத்தை தந்து நமக்கு வந்து என்ன செய்கிறாரு, நமக்கு ஒரு பாதுகாப்பை தந்து நம்மளை நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன். துணை நிற்காது. நமக்கு சமாதானம் வரணும்னாக்கி சமாதானத்தை இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் ஆண்டவர் சமாதானத்தை தந்து நமக்கு வந்து ஊற்றா இருக்காராம்மா. இந்த ஊற்றா இருந்து நமக்கு இந்த வாக்குத்தத்தெல்லாம் தந்து நான் உன் கூட இருக்கேன், நான் வலது கையை பிடிச்சி உன்னை தாங்குறேன்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்கணும். அவர் வந்து நம்மோட கூட இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது தான் வந்து இந்த உலகத்திலே வந்து எல்லாவற்றையும் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம செயலாற்றி நம்ம வழி நடத்த முடியும். அவர் வந்து நமக்கு முன் செல்லணும். கிறிஸ்துவ நமக்கு முன் செல்லும் பொழுது நமக்கு பாதுகாப்பு. அவர் அதுதான் மோசே சொன்னார், நீங்கள் போகலாம் நான் போக மாட்டேன் பாரு. அப்போ எந்த இடத்துலையுமே பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவரை முன்னாடி வைத்து அவங்க ஜெபித்து போன எல்லா காரியங்களையும் பார்த்தீங்கன்னா அவருடைய பாதுகாப்பு இருந்ததுனால அவங்க வெற்றி சுதந்திரிச்சாங்க. இப்போ சத்துரு வந்து இந்த நாட்கள்லாம் எவனை விழுங்கலாமோன்னு சுற்றி தெரிகிற சிங்கம் போல தான் என் அலைதான். அப்படி அலையும் பொழுது ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு ரொம்ப முக்கியமானது. நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தேவை. அதனால் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஆவியானவர் துணையோடு தான் இதை செய்ய முடியும். ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவரை பெற்றுக்கொண்டவங்க இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வசனத்துக்குள்ளே இன்னும் அதிகமாக அவரோட ஐக்கியம் பெற்று அவரோட கூட பேசுகிற அனுபவத்துக்குள்ளே வந்து அவர் நம்மளோட கூட பேசும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசி நம்மளை பாதுகாப்பு தந்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கார். அதனால் நீங்கள் ஆண்டவர் தான் நமக்கு ஜெயம் தருகிறவர். அதனால் ஜெயத்தை தருகிற தேவனுக்கு எப்பொழுதும் நம்ம பாடி துதிக்கிற பிள்ளைங்களாக இருக்கும். ஜெயம் தந்த தேவன் நம்மளோடு கூட இருக்கார். வெற்றியை சுதந்திரித்த தேவன் நமக்கு இருக்கார். துணை செய்கிறதுக்கு நம்மளோடு கூட ஆபத்து நேரத்தில் நமக்கு துணை செய்ததுக்கு நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறவர் அவர் தான் அடைக்கலமாக இருக்காரு. அவர் தான் எல்லாவற்றையும் பலன் தருகிறாரு. அதனால் எல்லாவற்றையும் தர ஒரு நல்ல தகப்பன் நம்மளோடு கூட இருக்கிறதுனால இந்த உலகத்தில் எந்த காரியம் நடந்தாலும் சரி அதுக்கு நம்ம பயப்படாதபடி வெற்றியை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக நடக்கவும், அநேக பிள்ளைகளுக்கு நம்ம வெற்றியை சுதந்திரிக்க பிள்ளைகளாக நடத்தவும் ஆண்டவர் இந்த நாட்டில் பயன்படுத்துவார்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கிறிஸ்து தான் நமக்கு முன் செல்லணும். அது கூட ஒரு பாடல் இருக்குது, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். இந்த வசனத்தை தியானிங்க. 46 சங்கீதம் 46 ஃபுல்லாக படிங்க. அதில் உள்ள வேத வசனங்களை நிறைய தியானிங்க. அன்றைய வசனம் ஒரு நாளும் நம்மளை வெறுமையாக விடாது. வசனத்தை தியானித்து ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கார். நல்ல ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாத்தில் இருந்து அமர்ந்து
அவருடைய ஆவியானவர் சொல்றதை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை, பெரிய பாதுகாப்பை தந்து நாட்களிலே வழிநடத்த ஜெயிப்போம். ஆண்டவர் அப்படியே செய்வார். ஆமென். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ராஜா நீ செய்த நன்மைகள். நன்றி தகப்பனே, நீங்க செய்த நன்மைகள் அநேகம் ஆண்டவர், எண்ணி முடியாது. அத்தனை காரியங்களை செய்து எங்களை நடத்தி இந்த நாள் வரை நடத்தி வந்து எங்களை ஜீவனோடு வைத்திருக்க ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாய் இந்த நாட்களில் நாங்கள் ஆண்டவரே வசனத்தை தியானித்திருக்கோம் தகப்பனே. பாதுகாப்பை எங்களுக்கு தந்து வலது கையினால் எங்களை தாங்குவேன் என்று சொல்லி, எங்களுக்கு துணை நிற்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் அப்படியே நீ நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு உங்களை கட்டளை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. விசுவாசின் கிரியைகளை அழிக்க வந்த தேவன் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், வெற்றியை சுதந்திரித்து மரணத்தின் கூரை உடைத்தெறிந்து எல்லாவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், மரித்து போன சரீரத்தை உயிரோடு எழுப்பின தேவன் தகப்பனை, காய்ந்து எலும்பி ஆண்டவரை காய்ந்து போன எலும்புகளுக்கு உயிரடைய செய்த தேவன் இன்றைக்கும் அந்த வல்லமை குறையாதா இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. சத்ரு எந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரை வஞ்சித்து வைத்திருக்கிறானோ, உமக்கென்று கனி கொடுக்காதபடி ஆண்டவரே, உமக்கென்று எழும்பாதபடி ஆண்டவரே கட்டி வைத்திருப்பானோ, அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்க ஒரு பெரிய பாதுகாப்பை தந்து நாட்களிலே விடுதலையை தந்து பிள்ளைகளை நீங்க ஆண்டவரை கூட்டி சேர்த்து ஒரு துதியின் சத்தத்தை கேட்க ஒரு தொனிக்க செய்ய போர்க்கா நன்றி செலுத்துறப்பா. சோதரிக்கிறோம். பலவீனங்களை கொண்டு சத்ரு வெக்கப்பட்டு போகட்டும். அன்றைக்கு கூனியா இருந்த பெண்ணை ஆண்டவரை சுகப்படுத்தி ஆண்டவரை நிமிரச் செய்கிறே. அதுபோல நாங்கள் எந்த இடத்துல குனிந்து இருக்கிறோமோ, எந்த இடத்துல வெக்கப்பட்டு இருக்கிறோமோ அந்த இடத்துல தலை நிமிர செய்ய வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வல்லமுள்ள பிரசன்னம் எங்களை வழி நடத்த வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆபத்து காலத்திலே உண்மையை நோக்கி கூப்பிட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உங்களிடத்திலேருந்து நாங்கள் ஆண்டவரே ஆபத்து நேரத்திலும் ஆண்டவரே ஒவ்வொரு நேரத்திலும் அடைக்கலமாய் இருந்து துணையாய் இருக்கிற தேவனை நோக்கி பார்க்கவும் ஆண்டவரே எங்களை நீங்க ஒவ்வொரு நாளும் வசனத்தின் மூலமா எங்களை போஷித்து வழி நடத்த வேண்டுமா செபிக்கிறையா. ஆவியானவர் எங்களை நடத்தி செல்கிற தயவுக்கா நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இன்னமும் அதிகமாய் உடைய பாதத்திலே அமர்ந்திருக்கவும் உடைய வசனத்திலே ஆண்டவரே காணப்படவும் தகப்பனே உடையத்திலே இன்னும் ஐக்கியமாய் வந்து உம்முடைய ஆண்டவரே வசனத்தை தியானிக்கிற அந்த காரியங்களை செய்யவும் தகப்பனே நீங்க நேரத்தை தர வேண்டுமாய். அந்த நேரத்திலே சத்துரு எந்த இடத்திலும் ஆண்டவரே தடை பண்ணாதபடி தடுப்பு சுவர்களை உடைத்த தேவன் நீங்க இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. எரிகோ மதில் உடைத்தது போல துதிக்கும் பொழுது துதியின் சத்தத்தை கேட்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. எந்த இடத்துல நாங்கள் விழுந்து கிடக்கிறோமோ கட்டி எழுப்புங்க சுவாமி. எந்த இடத்துல எழும்ப முடியாமல் இருக்கிறோமோ அந்த இடத்துல வலதுகையை பிடித்து உனக்கு துணை நிற்பேன்னு சொன்ன தேவன் அப்படியே எங்களை துணையா இருந்து எங்களை வழிநடத்த போர்க்கா நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் அப்படி நேரத்திலே ஆண்டவரே பாதுகாப்பற்ற நிலையில இருக்கிறாங்களோ சுவாமி, எந்த நோயோடு பிரச்சனையோடு பிசாசின் கிரியைகளோடு கூட ஆண்டவரே வாழ்க்கையில எழும்ப முடியாது இருக்கிறாங்களோ சுவாமி, அத்தனை பிள்ளைகளையும் நீங்க கூட்டி சேர்த்து ஆண்டவரே துதிக்க செய்ய போர்க்கா நன்றி செலுத்துற ஆண்டவரே. நீங்க எங்களோடு கூட பேசி எங்களை வாக்குத்தத்தம் தந்திருக்கிற தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க ஒருபொழுதும் மாறாதவராய் இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்ன மாறினாலும் நீங்கள் மாறாதவராய் இருந்து எங்களை கட்டி எழுப்பி வழிநடத்த போர்க்கா நன்றி செலுத்துறப்பா. அப்படியே நீங்க நடத்த போர்க்கா நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறபடியா நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எல்லாமான காரியங்களிலும் நீங்க ஜெயமாய் முட்டிக்க வேண்டுமா செபிக்கிறையா. ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன் சென்று எல்லா கோணலான வழிகளையும் நேர்த்தியாய் நடத்த வேண்டுமா செபிக்கிறையா. நேர்த்தியான பாதையிலே எங்களை வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறையா. அப்படியே ஆண்டவரை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இங்கே வழிகளை திறந்து ஒரு பாதுகாப்பை தந்து புதிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி புதிய காரியங்களை செய்து ஆண்டவரே நீங்க தலை நிமிர்ந்து நிற்க செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். எந்த இடத்துல வெக்கப்படுகிறாங்களோ அந்த இடத்துல உயர்த்தி வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம். தேவன் வல்லவர் உள்ளவர் நியாயாதிபதி என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்கவும் உம்மை ஆண்டவரை மகிமைப்படுத்தவும்
எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அற்புதமாய் நடத்தி பிள்ளைகளை நீங்கள் சோர்ந்து போகாதபடி எங்களை எழுப்பி தந்து ஆண்டவரே நாமத்தை உயர்த்த வழி நடத்தவனுமா செபிக்கிறோம். இந்த காலத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி, எல்லாவற்றையும் நீங்கள் எல்லா தேவைகளையும் சந்தித்து எங்களுக்கு தேவையானது எல்லா வழிநடத்தலுக்கும் நீங்கள் மாத்திரம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தமா செபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் அப்படியே செய்து வழிநடத்த பொருட்காக நன்றி. எங்கள் ஜெபத்துக்கு பயிர் கொடுத்தபடியா நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். மறுபடியும் நாங்கள் சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமா செபிக்கிறேன். துதிகரமாக எங்கள் நமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்திலே ஜெபம் நல்ல பிதாவே.